கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் என்றால் என்ன? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? இந்த நாட்களிலே கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனவன் தன் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் என்பது அவசியம். ஜெபம் என்றால் என்ன? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் வெளிப்பாடு. எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் வெளிப்பாடு தான் ஜெபம். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் வெளிப்பாடு தான் ஜெபம். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவது ஜெபம் அல்ல. தேவன் அதை நம் வாய்களில் இருந்து வார்த்தைகள் உண்டாவதற்கு முன்பதாகவே உன்னுடைய தேவைகளையும் என்னுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். அதை தாங்கிக் கொள்ளும் பலனை கர்த்தர் கொடுப்பதற்கு அந்த உறவை மேம்படுத்த விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வெற்றியடைவதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துவதுதான் ஜெபம். ஜெயம் எடுப்பதுதான் ஜெபம். நம்முடைய தேவைகளையும் அன்றன்று நமக்குடைய வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையும் சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு இருப்பது ஜெபம் அல்ல, அது புலம்பல். ஜெபம் என்பது நம் பிதாவினுடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கும் அல்லது நமக்கும் அவருக்கும் உள்ள உறவில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அந்த உறவின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். என் தேவனோடு கூட நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவது ஜெபம். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, எப்படிப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும்? மத்தேயு 6வது அதிகாரத்திலே நீங்கள் காணலாம் 5வது வசனத்தில் இருந்து. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். காரணம், அவர்கள் மனுஷன் காணும்படி அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது மாயக்காரர்களைப் போல் ஜெபிக்க வேண்டாம். மனிதர்கள் காணும் வண்ணமாக ஜெபிக்க வேண்டாம். மற்றவர்களை மயக்கும் வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க வேண்டாம். வசனத்தை வைத்து 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 நீங்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அழுது கண்ணீர் வடித்து நான் நன்றாக ஜெபிப்பவள் என்பதை வெளிப்படுத்தும்படியான ஜெபம் தேவனுக்கு பிரியமில்லை. தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபம் என்னது? அவருடைய உறவை வெளிப்படுத்துவது எப்படி? நீங்களும் அவரும் அவருக்குள் நீங்கள் இசைந்திருக்கிறீர்கள் என்பது, அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் என்பதை, அவர் உங்கள் தந்தை என்பதை வெளிப்படுத்தும் உறவின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 6ம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது, என் மகனே மகளே, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பதாக முதலாவது செய்ய வேண்டிய காரியம், தேவன் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன? உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு. உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு. அதாவது பூஜை அறைக்குள், பூஜை செய்யும் இடத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த அறைக்குள் இருக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருப்பார்கள். அசுத்தமானது எதுவும் அந்த பூஜை அறைக்குள் கடந்து சென்று விடக்கூடாது. அவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். காரணம், கடவுள் இருக்கிற இடம் என்று சொல்லி. அப்படியேதான் உங்கள் இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் இருக்கிறது, ஆலயமாய் இருக்கிறது. இந்த அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு, நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதை பொறுமையாக நிதானித்து அறிந்து கொள். ஜெபிப்பதற்கு முன்பதாக உன்னை நீ தயார்படுத்த வேண்டும். என்னென்ன தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து அறிக்கையிட வேண்டும். கதவை பூட்ட வேண்டும். பாவமான வாழ்க்கையை விட்டு விலகி தேவனுக்குள் காணப்பட வேண்டும். தவறுகளை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையிட வேண்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உன் பலனளிப்பார். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் தேவன் உயர்த்தி சொல்லுவது, தன் பாவத்தை
இவன் அறிக்கையிட்டான். என் சமூகத்திலே இவளுடைய தவறுகளை அறிக்கையிட்டு ஒப்புக்கொண்டான். நான் இவர்களை மன்னித்து விட்டேன், இனி இவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பேன் என்று எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தேவன் மகிமையாய் தன்னை வெளிப்படுத்துவார் உங்கள் மூலமாக. தேவ ஜனங்களே, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீண் வார்த்தைகள் வேண்டாம். எது வீணான வார்த்தைகள்? தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் என்னென்ன? அவிசுவாசத்தோடு பேசுவது. இது நடக்குமா நடக்காதா என்று தெரியாதாண்டவரே, ஆனால் உங்க சமூகத்திலே வருகிறேன். இப்படிப்பட்ட ஜெபம் எல்லாம் வீண் வார்த்தையான ஜெபம். எல்லாரும் சொல்லுறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம், முயற்சி செய்ய என்று சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்து என்ன பலன் என்று எல்லாரும் சொல்லுறாங்க. இப்படி வீண் வார்த்தைகளை பேசுவதனால் ஆண்டவர் அப்படியே இறங்கி வந்து உதவ போகிறவரும் அல்ல. அப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளை வெறுத்து ஒதுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அளப்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதிக வார்த்தைகளை பேசுவதனால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விடும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்துவிடும் என்று நினைத்து விடக்கூடாது. உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருந்தாலும் விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அவர் வீணான வார்த்தைகளை பேசி ஜெபம் பண்ணுவதை நிறுத்திவிடுங்கள். காரணம் மத்தேயு 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன காரியம் எந்தெந்த நேரத்தில் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். எப்பொழுது கொடுத்தால் அதனுடைய பலனை ஜனங்கள் அனுபவிப்பார்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பது தேவன் அறிந்தவராயிருக்கிறார். ஆகையால் வீண் வார்த்தைகளை கண்ணீர் விட்டு இப்படி எல்லாம் சொல்லுறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை குறை சொல்லி கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் வீணான ஜெபம் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்தில் வாசம் செய்திருக்கிறவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக ஜெபியுங்கள். அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான கிரியைகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று அவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று இருக்க வேண்டும். மற்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்வதாக, அவர் கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தருக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லும் அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆளுகை செய்பவராக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல தேவனுடைய சுத்தம் உங்களை அவர் எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்கிற நோக்கம் நிறைவேறும்படியாக அவரிடத்திலே முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய அன்றாட தேவைகளை தேவனுடைய சமூகத்திலே ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்து விடுங்கள். என் தேவைகள் ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவைப்படுகிற காரியங்களை சந்தித்தருளும், அந்த ஆகாரத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எது? விசுவாசம். விசுவாசம் என்னும் ஆகாரம் உங்களுக்கு தேவை. அது தேவனுடைய வார்த்தை என்னும் மன்னாவினால், தேவனுடைய வார்த்தை என்னும் அப்பத்தினால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விசுவாசத்திற்காக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவை விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் மேலே விசுவாசம் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இருப்பதற்கு ஜெபம் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்கும்படியான எண்ணங்களும் இருதயமும் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் தேவன் உங்களை மன்னிப்பார். நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களை மன்னிக்கிறீர்களோ உங்கள் எதிராளிகளை, அதே அளவிற்கு தான் தேவன் உங்களையும் மன்னிப்பார். அதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை வரக்கூடாது என்றால், எல்லா தீமைகளிலும் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், மன்னிக்க பழகுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். கோபமும் வைராக்கியமும் பலிக்கு பழி வாங்கும் என்கிற எண்ணமும் வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரி, அவர் இறங்கி வந்து பதில் கொடுப்பார் உங்களுக்கு. உங்களுடைய முறுமுறுப்புகளை எல்லாம் எடுத்து போடுங்க. இப்படிதான் உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இருக்க வேண்டும். ஜனங்கள் உங்களை புகழுகிறார்கள் என்றால் அந்த மகிமையை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஜனங்கள் உங்களுக்கு
பதவியை கொடுக்கிறார்கள் என்றால், அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் என்றால் கர்த்தருக்கென்று காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிதான் உங்களுடைய ஜெபம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வீணான வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கிறீர்களா? வீணான வார்த்தைகளுக்கு பதில் கிடையாது, பலனும் இல்லை. இது வீணானது தான். தேவ மகிமையாய் காணப்படும்படியாய் இருங்கள். மற்றவர்களை மன்னிக்கும் குணத்திலே காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் இறங்குவார். உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். God bless you.